இந்த அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 3 இயர்ஸ் முன்னாடி தான் நான் இந்த லெட்டர் எழுதினேன். அப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு பிடிச்சதை பேசணும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை இருந்தது. ஆனால் அது கூடவே இன்னொரு பக்கம் டவுட்ஸும் அதிகமாக இருந்தது. நம்ம பேசினா யாராச்சும் கேட்பாங்களா, நம்ம சொல்கிறது யாருக்காவது யூஸ் ஆகுமா, இப்படி நிறையா யோசிப்பேன். ஆனால் இதெல்லாம் தாண்டி அட்லீஸ்ட் 1000 ஃபாலோவர்ஸாவது கெயின் பண்ணணும்னு எய்ம் வச்சேன். அண்ட் ஒரு நாள் எப்படியோ தைரியம் வந்து இந்த அக்கௌண்ட்டில் ஃபர்ஸ்ட் வீடியோவும் போட்டேன். அந்த டெசிஷன் என்னோட லைஃப்பை இவ்வளோ தூரம் மாற்றணும் அப்போ எனக்கு தெரியாது. நான் நினச்சதை விடவே அதிகமாக சப்போர்ட் கிடைச்சது. நான் பேசுறது கேட்கறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதில் சிரிப்பான விஷயம் என்னென்னா, இந்த லெட்டர் பார்த்தியே நான் மறந்துட்டேன். எதாச்சியாக ஒரு நாள் ரூம் க்ளீன் பண்ணும்போது தான் இது மறுபடியும் பார்த்தேன். இதை ஓப்பன் பண்ணும்போது எனக்கு அப்போ 5K ஃபாலோவர்ஸ். கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டேன். ஏன்னா இந்த லெட்டர் எழுதுன அந்த பையனுக்கு 1000 ஃபாலோவர்ஸ் கூட கிடைக்குமான்னு தெரியாது. அந்த மூமெண்ட்டில் தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. லைஃப்பில் சில விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கும். ஆனால் சில நேரம் அந்த பயத்துக்கு பின்னாடி தான் நம்ம லைஃபையே மாற்றுற விஷயம் கூட இருக்கும். ஸோ பயமாக இருக்குன்றதுக்காக அதை பர்சீவ் பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல. அன்னிலேருந்து லைஃப்பில் பயத்தினால ஒரு விஷயத்த பண்ணாமல் இருக்கிறத விட்டுட்டேன். ஃபெயில் ஆனாலும் என்னால் ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்க முடியும்னு நம்பிக்கை வந்தது. இட்ஸ் டைம் ஃபார் மீ டு ரைட் த நெக்ஸ்ட் லெட்டர்.